ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாட்டுக்கோழி மசாலா ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இந்த நாட்டுக்கோழியை வந்துட்டு நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லெண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரட்டும். இந்த சிக்கன் எடுத்துகிட்டு நாட்டுக்கோழி எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம அந்த நல்லெண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரணுங்க. இந்த நல்லெண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வெந்து வதங்கி வரணும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அதுலேருந்து தண்ணி விட்டு வந்து வெந்துட்டுருக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம், லேசாக மூடி வச்சிடலாம். இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ மிளகு வந்துட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க இதுக்கு. இப்போ 1 ஸ்பூன் சீரகம். இப்போ மிளகாய் வத்தல் போட போகிறோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பட்டை, இலை, சோம்பு, ஒரு ஏலக்காய் எல்லாமே கலந்துக்கலாங்க. ஸ்டார் சோம்பு எல்லாமே கலந்துக்கலாம். இப்போ பவுடர் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மசாலா வந்துட்டு வறுக்க தேவையில்லை, சும்மா அப்படியே பச்சையாகவே பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நாட்டுக்கோழி வந்துட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. அந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த பவுடரை அதோடு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த பவுடர் அந்த எண்ணெய் எல்லாமே சிக்கன் எல்லாமே கலந்து வர மாதிரி. நல்ல ஒரு வாசனை வருது. அந்த சிக்கன் அந்த மசாலா எல்லாமே கலந்து ஒரு நல்ல வாசனை வருதுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதில் வந்துட்டு முந்திரி பருப்பு நம்ம சேர்க்குறது இதில் ஒரு ரிச்னஸான ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. இப்போ இந்த மசாலா நல்லா வறுபட்டு நல்ல வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜாரை கழுவி நம்ம ஊற்றிக்கோ அந்த பவுடர் அரைச்சதை. இந்த டைமில் வந்துட்டு ஒரு தக்காளியும் ஒரு 10 சின்ன வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம இதுக்கு வந்துட்டு வேறு எந்த ஒரு பொடியுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. இப்போ நம்ம அரைச்சி சேர்த்த ஃப்ரெஷ்ஷான மசாலா மட்டும்தான். இப்போ உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த நாட்டுக்கோழி வந்துட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். நம்ம இதுக்கு வந்துட்டு ஒரு 3 விசில் வச்சா போதுங்க. இப்போ வெந்து முடிச்சிருச்சு பாருங்கள். நல்லா வெந்து நல்லா கம்மன்னு ஒரு வாசனை வருது. இப்போ வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை, இலை, பூ, சோம்பு, ஸ்டார் சோம்பு எல்லாமே இதில் சேர்த்துக்கலாங்க தாளிக்கிறதுக்கு. இப்போ மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா வாசனை நல்லா வதங்கி செவந்து வரட்டும். இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து வதக்குறது இதோட ரொம்ப ரொம்ப வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த முறையில் நீங்கள் நாட்டுக்கோழி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு, அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
இப்போ நல்லா இந்த வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். இப்போ வந்துட்டு மல்லித்தழை தூவியாச்சு. இந்த மாதிரி வந்துட்டு நாட்டுக்கோழி செய்யும்போதெல்லாம் கொஞ்சம் மல்லித்தழையை நல்லா வந்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நம்ம வேக வச்ச மசாலா சிக்கனை வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தாளிச்சது எல்லாமே கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாசனையும் வந்துட்டு அவ்வளோ கம்மன்னு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. வீடு ஃபுல்லாக அந்த வாசனை நிறைஞ்சிருக்கு. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மல்லித்தழை தூவிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நாட்டுக்கோழி மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.